சாய் சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மாசி மாதம் கடகராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கு. உச்சம் பெற்ற செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறாரு. செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்தால் நிறைய பாதிப்புகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுடைய ராசிக்கு அவர் யோகாதிபதி, 5-10க்கு அதிபதி. உங்களுடைய ராசிக்கு அவர் யோகாதிபதி. அவர் உங்களுடைய ராசியை உச்சம் பெற்று பார்க்கிறது அப்படிங்கிறது நல்ல அற்புதமான ஒரு அமைப்பு தான், நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இல்லை. கோபதாபங்களை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறது நல்லது, மற்றபடி எல்லாமே ப்ளஸ் தான் அதில். ரைட். மூணாவதாக ராசிக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு எதெல்லாம் மனுஷனுக்கு ஆகாதோ எல்லாமே 8ஆம் இடம், எல்லாமே 8ஆம் இடம். அப்படிப்பட்ட 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் கிடையாது, 4 கிரகம் அந்த மாத துவக்கத்தில் இருக்குது. சூரியன், ராகு, ஆல்ரெடி ராகு 8ல் தான் இருக்கிறாரு, ராகு, புதன், சுக்கிரன் ஆகிய முக்கூட்டு கிரகங்கள் கூடவே ராகு. இந்த 4 கிரகமும் ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய மாதம் அது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கடகம். எந்தெந்த விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். மூணாவதாக ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் சனி நன்மை தான், தப்பில்லை. ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சயன போக விரயஸ்தானத்தில் குரு பகவான், குரு வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறாருங்க. ஸோ இதுதான் அந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, மாசி மாதம் 1ஆம் தேதி பிப்ரவரி 13 அன்னைக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு உங்களுடைய 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி போய் மறைஞ்சு உட்கார்ந்துடுறாரு. சூரியன் 8ல் மறைவு. இந்த மாதம் முழுக்க சூரியன் 8ல் தான் இருக்க போகிறார். மாசி 11ஆம் தேதி 23/2/2026 அன்னைக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய யோகாதிபதி 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி. 8ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, செவ்வாயும் மறையுது. அப்போது மாசி 11க்கு மேலே, மாசி 17 வரைக்கும் 8ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்குங்க. 5 கிரகங்கள் இருக்கும் பாருங்கள், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். மாசி 14ஆம் தேதி புதன் பகவான் வக்ரமடைகிறார். ஒரு 100% பிரச்சனையில் ஒரு 70% உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய ஒரு வக்ரம் இது, புதன் வக்ரம் அடைகிறது. 26 பிப்ரவரி அன்னைக்கு அந்த வக்ரமானது நடக்குது. மாசி 17ஆம் தேதி இன்னொரு நல்ல விஷயம், அந்த 70% இருக்கிற பிரச்சனையை 50%-ஆவோ 40%-ஆவோ குறிக்கக்கூடிய வல்லமை சுக்கிரனுக்கு உண்டு. உங்களுடைய ராசிக்கு அவர் தான் சுகாதிபதி. திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஸ்தான அதிபதி அவர் தான். நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா அது சுக்கிரனை பொறுத்து மாறும். ஏன்னா 4க்குடையவர் இல்லையா. அந்த அதிபதி 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி. 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் 9ல் உச்சம் அடைகிறாரு. சுக்கிரன் 9ல் உச்சம் அடையுது. ஸோ அதையும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் சுக்கிரன் உச்சமாயிருது. எல்லாமே ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு சுக்கிரன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவார். ரிவர்ஸ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது அந்த பதிவில் பார்க்கணும். மாசி மாதம் 27ஆம் தேதி ரொம்ப முக்கியமான நிகழ்வு. குரு பகவான், அதாவது மார்ச் 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையுது ராசிக்கு 12ல். ஸோ நேர்கதி உங்கள் ராசியை நோக்கி குரு வர ஆரம்பிக்கிறார். அதுவும் ஒரு சுப மாற்றம் தான்.
ஸோ நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் மாத இறுதியில் அப்படியே உங்களுக்கு அப்படியே சாதகமாக மாறுது, அப்படியே உங்களை செட்டில் பண்ணுறதுக்கு பார்க்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் மேலும் இந்த மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். முதல்ல ஒவ்வொரு கிரகமாக பார்க்கலாம். முதல்ல சூரியன். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் போய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல். 8ஆம் இடத்தில் சூரியன் நன்மையை செய்வாரா, 2 கூடியவர் 8ஆம் இடத்தில் போவது அப்படிங்கிறது நன்மையா அப்படின்னு பார்த்துட்டா, 2ஆம் இடத்து அதிபதி 8க்கு போய் உட்கார்றாரு அப்படிங்கும்போது முதல்ல வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும். விதண்டாபாதம் பேசுவோம். ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கருத்தை பேச ஆரம்பிச்சிடுவோம். கூட இருக்கிறவன் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கிறதே நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம வாட்டுக்கு நம்மளுடைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சிடுவோம். அடுத்தவனுடைய கருத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம். வாயாலேயே கெட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் அந்த லிஸ்ட்டில் நம்ம பேரும் வந்துடக்கூடாது. நாவடக்கம் அவசியம் அவசியம் அவசியம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, ஓகே. வேறு என்ன 2 கூடிய 8ஆம் இடத்துல வந்தால் நம்ம கிட்ட இருக்கிற காசு இன்னொருத்தர்கிட்ட போய் கூடக்கூடாது. நம்மளுடைய காசு இன்னொருத்தருடைய பாக்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. அப்போ அதை பண்ணக்கூடாது. முடிஞ்சளவு புது இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லுது. அதே நேரத்தில் நம்மளுடைய குடும்ப உறவுகள் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நம்மளுடைய குடும்ப உறவுகள் இன்னொருத்தருடைய ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. இது கேட்குறக்கு ஒரு மாதிரி சங்கூச்சமாக இருந்தாலும் சில நேரங்களில் இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரக்கம் நடந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, உறுதியாக ஃபீல் பண்ணுவீங்க. குடும்ப உறவுகள் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறத உங்களால் உணர முடியும் கண்டிப்பாக. 2வது, யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, அழுதுட்டு கிடந்தாலும் சரி, யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. நல்ல விஷயங்களையோ கெட்ட விஷயங்களையோ வாக்காக தரக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் கண்ணு சம்மந்தமான பிரச்சனைக்காக மருத்துவமனை போகக்கூடாது. போனோம் அப்படின்னா பிரச்சனையை மேலும் வளர்த்துக்குமே தவிர பிரச்சனை குறையாது. புரிஞ்சுக்குங்க. இல்லை ஆல்ரெடி எனக்கு பிரச்சனை இருக்குது சாமி, ஐ கான்டாக்டெல்லாம் ரொம்ப பிரச்சனை இருக்குது, பவரெல்லாம் ஏற்ற இறக்கமாக இருக்குது, அப்பப்போ கண்ணு தெரியுது, அப்பப்போ தெரியவே மாட்டேங்குது, கலரெல்லாம் கருப்பாக தெரியுது, கருப்பெல்லாம் கலராக தெரியுது அப்படின்ற மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா இப்போ போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சரி பண்ணிக்கலாம். இப்போ அது ரிவர்ஸும் ஆகும். ரைட். குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, சங்கடங்கள் சண்டைகள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இப்போ போய் பேச்சுவார்த்தைகள் உட்காந்திங்கன்னா ஜெயிச்சிடலாம், சரியாயிரும். வயது முதிர்ந்த நபர்களுக்கு ஆயுள் சம்மந்தமான பயம் இருக்கும். ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ, நம்மளுடைய இறப்பு எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஆயுள் பயம் இருக்கும். ஆயுள் பயம் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் இந்த மாதம் அந்த ஆயுள் பயம் முழுமையாக குறைகிறது. நல்லபடியாக தீர்க்காயுசாக தான் இருப்போம், நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை அதை கொடுத்துருது. மற்றவர்களுடைய பார்வைக்கு மிகவும் கவர்ச்சிகரமான மனிதராக உங்களை பின்பப்படுத்தும் இந்த 8ஆம் இடத்து சூரியன். நல்லா புரிஞ்சுக்குங்க. குழந்தைக்காக முயற்சி எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த டைம் இந்த IVF எல்லாம் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, டெஸ்ட் பேபிக்காக ட்ரை பண்ணோம் இல்லையா. கடகராசிக்கு இந்த மாதம் அதை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ நல்ல ரிசல்ட் கொடுக்குற மாதிரி கோச்சாரம் இல்லை. ஜாதகத்தில் சில அமைப்புகள் இருந்ததுன்னா ஏதோ ஒரு சான்ஸ் இருக்கலாம். ஆனால் கோச்சாரமும் ஜாதகமும் ஒன்று சேர்ந்து வரும்போது தான் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பொதுவான கருத்து. அப்படிங்கும்போது இங்கே டெஸ்ட் பேபிக்கு இதெல்லாம் போகிறது இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபேவராக இல்லை. ஸோ அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே. பூர்வீக சொத்து சம்பந்தமாக எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் செய்யக்கூடாது. ஏன்னா இந்த காலகட்டம் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய குறைகள் வெளியே தெரியும். உயில் சொத்து சம்மந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய குறைகள் வெளியே தெரியும். அதனால் புரிஞ்சுக்குங்க. அதனால் அது சம்மந்தமாக பேச்சுவார்த்தைகள் தான் இருந்தாலும் கூட பேச ஆரம்பித்தா கூட டாப்பிக்கு மாற்றி விட்றணும், இன்னும் அந்த பக்கம் கலந்துட்டு வந்துடணும். அவங்க தான் பேசுகிறாங்க, நம்மளும் சேர்த்து பேசணும்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பங்கு கூட நம்மளுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மாறிடும். ரைட். பூர்வீக சொத்து சம்மந்தமாக பேச்சுவார்த்தைகளை தவிர்த்துக்கிறது நல்லது. ஓகே. அதே நேரத்தில் ரொம்ப நேர்மையாக ரொம்ப நல்லபடியாக நடந்துகிட்ருப்போம். எல்லோரும் நம்மளை பார்த்து மெச்சணும் பிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எண்ணமெல்லாம் இருக்கும், அதெல்லாம் செய்துக்கிட்டு இருப்போம். அப்போல்லாம் ஒரு வகையும் கண்டுக்கிட மாட்டோம். நம்மளுக்கு வருமானம் இருக்காது, கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனதாகட்டும், எப்படியாவது வாழ்க்கையை ஓட்டித்தான் ஆகணும், குடும்பத்தை நடத்தி ஆகணும், நம்மளை நம்பி 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இப்போ தப்போ ரைட்டோ சம்பாதிக்கணும்,
யாரோடைய உடம்பையும் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் சம்பாரிச்சா போதும், அதுதான் சரியான வழி அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இறங்கி நம்ம செய்வோம். இப்போது வருமானம் அப்படி 2 மடங்காக ஆரம்பிச்சிடும். என்ன நம்மக்கிட்ட இவ்வளோதான் காசு வருது, இப்படி தான் வருது அப்படிங்கிற விஷயத்த வெளியில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பாக காட்டுது. எப்போவுமே 2ஆம் அதிபதியோ 8ல் இருந்ததுன்னா உங்களுடைய வருமானத்தை வெளியில் சொன்னீங்கன்னா வரக்கூடிய காசு கூட திரும்பி வராது. நம்மளுக்கு சம்பாத்தியம் அப்படி நின்று போயிருன்னு சொல்லுவாங்க, வெளியில் சொல்லக்கூடாது. ரைட். வாழ்க்கை துணைக்கு மட்டும் கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணையுடைய உடல்நலத்தை நல்லபடியாக ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது உங்கள் கடமை அப்படிங்கிறது சொல்லுது. 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலே நம்ம எதுவுமே செய்யலினாலும் ஃபேமஸ் ஆகிடுவோம். ஏன்னா அது 10க்கு 10ஆம் இடத்துக்கு ஒரு 11ஆம் இடமாக போயிடுது. 8ஆம் இடம் அப்படிங்கும்போது சிம்பிளாக 10க்கு 10ஆம் இடம். அது சரி, லாபத்துக்கு 10ஆம் இடம், 10க்கு 11ஆம் இடம், இந்த 8ஆம் இடம். அங்கே போய் சூரியன் உட்காரது அப்படிங்கிறது அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் ஃபேமஸ் ஆகிடும். ஸோ அப்போ இங்கே என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. ஸோ ஃபேமஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக மக்களுடைய ஆதரவு பெறக்கூடிய ஒரு அமைப்பாக தான் காட்டுது. அதெல்லாம் நெகட்டிவாக ஒன்றும் காட்டலை. அதே நேரத்தில் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்ருக்கோன்னா நம்ம அதை பண்ண மாட்டோம். 8ஆம் இடத்துல போய் சூரியன் உட்காந்துட்டு இருந்தது அப்படின்னா அடுத்தவங்க வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அவங்க வேலையை நம்ம வேலையாக நினச்சி அங்கே போய் அது இதுன்னு சொல்லி அவன் செய்கிறதையும் அவன் சும்மா விட்டுருந்தாலே நல்லா செஞ்சுருவான். நம்ம அதை குழப்பி விட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளை சொல்லி பிறர் வேலைகளில் தலையீடுகள் இல்லாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறத சொல்லுது. அப்படி போய் அடுத்தவங்க வேலையில் நம்ம தலையீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருள் நஷ்டமாயிடும், நேர விரயமாகும், பொருள் நஷ்டமாகும், எல்லாமே உண்டு. அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல சூரியன் இருந்துன்னா யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சாமி. யாருக்கும் அடிபணியக்கூடிய மனநிலை இருக்கவே இருக்காது. யாருக்கும் அடிபணிய மாட்டோம், யார் சொல்கிற சொல்லையும் பொருட்படுத்தவும் மாட்டோம். எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் போடா அப்படின்ற மனசுக்குள்ளே. ஏன்னா கடகம் கட்டி மனசுக்குள்ளே வைக்கிது. மற்ற லக்னமாக இருந்தது, மற்ற ராசியாக இருந்ததுன்னா ஓப்பனாகவே வெளிப்படுத்தினோம் அதை. ஏன்னா பெருசாக யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, மனதளவிலே உடலளவிலே கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிற எண்ணம் கடகத்துக்கு அதிகம் உண்டு. லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி. ஸோ அப்படி ஒன்று உண்டு. சரியா? அதே போல் சில நேரங்களில் உணவு சரியில்லாத காரணத்தால் மயக்கம், இந்த ஜீரண சம்மந்தமான பேதி ஆகிறது, சில நேரங்களில் அந்த ஃபுட் பாய்சனால் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. அதனால் கொஞ்சம் ஹெல்த்து லிட்டலாக பாதிப்பு, உடல் பலவீனமாக உணரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. கணவன் மனைவிக்குள்ளே சரியான திருப்தியற்ற ஒரு தாம்பத்தியம் இருக்கிற மாதிரி காட்டலை. இந்த மாதம் கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும், விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத சொல்லுது. அப்படி இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ளே சச்சரவுகள், அதிருப்தியான குடும்ப வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான லைன்லாம் போயிடும். கொஞ்சம் அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அது அமைஞ்சிடும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக செலவு செய்வாங்க நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கு நம்ம செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும். இல்லைன்னா அவங்க அதிகமாக செலவு செய்வாங்க குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்காமல். ஸோ அது ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும்போது வாழ்க்கை துணைக்கு சரியான முடிவு எடுக்க முடியாது. எது சரி எது தப்பு எது தெரியாது, எது வாங்கணும் எது நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது தெரியாது. தேவையில்லாமல் எல்லா பொருளையும் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் குமிச்சுட்ருவாங்க. வாழ்க்கை துணை தன்னுடைய குடும்பத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குமே தவிர உங்களுக்கு கிடையாது, உங்கள் குடும்பத்துக்கு கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. பிரச்சனைகள் சற்று வாழ்க்கை துணையின் மூலமாக வந்து போகிறதுக்கு உண்டான ஒரு சூழலை தான் காட்டுது. ஸோ அதை மட்டும் நம்ம அனுசரிச்சுக்கணும் 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால. ரைட். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா மாசி மாதம் 11ஆம் தேதி 23/2/2026 அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி. சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறதே மிகப்பெரிய தவறு. குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகளை கொடுக்குது. நீங்கள் 8ஆம் இடத்துல போய் செவ்வாயெல்லாம் உட்காந்தா என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரியான மனநிலைமை நம்மளுக்குள்ளே வந்துடும். 8ல் போய் செவ்வாய் உட்கார்ந்தது கூட சூரியன் மட்டும் இல்லை, செவ்வாய் மட்டும் இல்லை, மிகப்பெரிய எண்ணெய் கிணறு, எரியுறதில் எண்ணெய் ஊற்றக்கூடிய எண்ணெய் கிணறு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு இருக்குது. அங்கே என்ன பண்ணுதுன்னா சூரியன் செவ்வாய் ராகு இணைவுகள்லாம் என்ன பண்ணுதுன்னா சகோதர வழி தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்திடுது. 5 கூடிய 8ல் மனக்குழப்பம், தெளிவில்லாமல் இருக்கிறது, முடிவெடுக்க முடியாமல் திணறது, தவறான முடிவுகளை சூஸ் பண்ணிடுறது, உங்களுடைய விருப்பங்களை சரியான இடத்துல வெளிப்படுத்தாமல் தவறான இடத்துல வெளிப்படுத்தி அதன் மூலமாக அவமானத்தை ஏற்படுத்தி கொள்வது, குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கண்டுபிடிக்கிறது, குழந்தைகளுக்கு இருதயம் சம்பந்தமான பாதிப்புகளை ஏற்படுத்துறது,
குழந்தைகள் படிப்புக்காக வேலைக்காக வெளியூர் வெளிமாநிலம் சென்று உங்களை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஸோ இதெல்லாமே செவ்வாய் 8ல் இருந்தால் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. நம்மளே நம்மளுடைய பிரச்சனைகளை தேடி போய்க்குவோம். நம்ம தான் அதுக்கு காரணம். உணவுலையோ ஏதோ ஒரு வகையில் சண்டை கட்டுறதையோ எமோஷன் ஆகிறது ஏதோ ஒரு வகையில் நம்மளே நம்மளுடைய பிரச்சனைகளை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல்களை சொல்கிறது. ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெடியான ஒரு மைண்ட் செட் இருக்காதுன்னு சொல்லுதுங்க. 5 கூடிய 8ல் இருக்கார், செவ்வாய் 8ல் இருக்குது. அப்படிங்கும்போது நிலையான கருத்து, நிலையான மனநிலைமை இருக்காது. ஆக்சிலேஷன் வந்துகிட்டே இருக்கும். அப்போ சிம்பிளாக 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகுது 23ஆம் தேதி பிப்ரவரி 23 அப்படின்னா அன்ன தேதியிலிருந்து மெடிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கோபத்தில் செய்யக்கூடிய சின்ன விஷயம் கூட, கோபத்தில் பேசக்கூடிய சிறு வார்த்தை கூட வாழ்க்கையவே மாற்றி போட்டுரும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தது. இப்போ செவ்வாய் 8ல் இருக்காருன்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தி வரும். அப்போ முடிந்த அளவு கோபமே படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ கடகராசி அதை பார்த்துக்கிறது நல்லது. நான் ராகு கூட சேரும்போது 5 கூடிய ராகு கூட சேரும்போது கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோபம் வருங்க. சும்மா இல்லை, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோபம் வரும். அதே நேரத்தில் உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். உடம்பு சூடாகும் இல்லையா? உடம்பு சூடாகுது, இந்த உணவில் எள்ளு சாப்பிடக்கூடாது, கொள்ளு சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் உடல் சூட்டை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது அந்த உடல் சூடு அதிகரிக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக தெரியாமலேயே உட்கொண்டு விடுவோம். பைனாப்பிள் சாப்பிடுவோம். ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் கவனமாக இருக்கணும், தெரியாமையும் சாப்பிட்ருவோம். அப்போ உடம்பு சூடு அதிகமாகும்போது ப்ரெக்னென்ட் லேடிக்கெல்லாம் ரொம்ப ஸ்டொமக் பெயின் அது இதுன்னு நிறைய தொந்தரவுகளை கொடுக்கும். இப்போ உடல் சூடு அதிகமாகாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. ஆல்ரெடி உங்களுக்கு ஹீட் பாடியாக இருந்ததுன்னா முடிந்த அளவுக்கு தலையில் எண்ணெய் வச்சுக்கிறதோ பிடிக்கிறதோ மாதிரி விஷயம் உடல் சூட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்த்துங்க. இல்லைன்னா அதுவே உஷ்ணம் சம்பந்தமான பலவிதமான வியாதிகளை கொடுத்துரும். பைல்ஸ் முதற்கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் போயிடுச்சு, ராகு சூரியன்லாம் இருந்ததுன்னா பைல்ஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இதெல்லாம். இந்த மாதிரி கிரக நிலைகளெல்லாம் 8ஆம் இடத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பயணிக்கும் போது அப்புறம் உணவு கட்டுப்பாடுகள் இல்லாமல் போகும்போது கண்டிப்பாக அதை பாதிப்புகளை ஏற்படுத்தும். மாற்றம் இல்லை. சூரியன் 8ல் இருந்தாலே யாருக்கிட்டையும் ஒத்து போக மாட்டான், கூட செவ்வாயும் சேர்ந்துட்டாரு. அப்போ இப்போவாது யாராவது ஒத்து போவோமா? அதுக்கும் வாய்ப்பு இல்லை, யாருக்கிட்டையும் ஒத்து போக மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லுது. கொஞ்சம் அந்த கோபதாபங்களால் ஒத்து போகாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கடனை குறைக்கிறதுக்கு வழிகள் இருக்கும். மேலும் கடனை குறைக்கிறதுக்கு மேலும் பெரிய கடன்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும். கண் சம்மந்தமான பாதிப்புகள் இருந்தால் அது ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாகும். இல்லை அப்படின்னா குச்சி வச்சு நம்மளே கண்ணை குத்திக்குவோம். கண்ணில் ஏதாவது தூசி துரும்பு விழுகிறதுக்கோ பூச்சி விழுகிறதுக்கோ வாய்ப்புகளை சொல்லுது. கொஞ்சம் பார்த்துருங்க. கணவன் மனைவிக்குடைய கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். இருந்தாலும் நம்ம பெண்மணி தான் போகணும், வேறு வழி இல்லை சாமி இந்த மாதம். ரைட். அதே நேரத்தில் நிறைவேறாத முக்கியமான மறைமுகமான ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளுவதற்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தரும். வாய்ப்பு மட்டும் கொடுக்காது, அதை செயல்படுத்தி ஜெயிக்கவும் வச்சணும். நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதம். நிறைவேறாத ஆசைகள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எனக்கு நடக்காது பிடிக்காதுன்னு நினச்சிட்டு இருந்த விஷயம் நடந்துடும். ரைட். வேறு என்ன விஷயங்கள் இருக்குது? 8ஆம் இடத்துல அந்த செவ்வாய் போய் உட்கார்றார் அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்களில் புது மாற்றங்கள் எதுவும் செய்யக்கூடாது. தொழிலில் நம்மளை கொஞ்சம் அவமானப்படுத்தி விட்டுரும். தொழில் இருக்கக்கூடிய நம்மளுடைய குறைகள். இப்போ ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு தொழில் பண்ணிகிட்டு இருப்போம், அது தெரிஞ்சால் நம்ம பிரச்சனையாகும், பின்னாடி பிரச்சனையாகும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த பிரச்சனையாகவும் நினைக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ வெளியில் வந்துடும். தொழில் சம்மந்தமாக எதெல்லாம் லீகல் இல்லையோ அந்த விஷயங்கள் செய்தோம்னா அதுக்கான தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லீகலாக எதையும் செய்ய பார்த்துக்குங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். ரைட். அது வயசாக இருக்கிறீங்கன்னா வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க. பெரியவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் உடலில் ஷோல்டர் பெயின், அந்த ரத்த சம்பந்தமான தொந்தரவுகள், பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறது, இல்லை அனிமிக்கா போகிறது, இந்த மாதிரி ரத்தம் சம்மந்தமான தொந்தரவுகளும் ஷோல்டர் பெயினும், சில நபர்களுக்கு மட்டும் பல் சம்மந்தமான பிரச்சனைகள், பல்லில் பிரச்சனையாகிறது, பல் வீக்கம் ஏற்படுறது, இந்த ரூட் கேனல் பண்ணணும், அந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுப்பீங்க, பல் பிடுங்கிறது, ஒட்டுறது, பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த காலகட்டம். ரைட். ஸோ அதை நம்ம பார்த்துக்கிட்டா வேண்டியதாக இருக்குது. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா மாதம் 17ஆம் தேதி புதன் வக்ர அடையக்கூடிய ஒரு காலகட்டம். 26/2/2026 அன்னைக்கு புதன் பகவான் வக்ரம் அடைகிறாரு. 3 கூடையவர் 8ஆம் இடத்துல இருந்து வக்ரமாகுது. 3-8 கூடையவர் 3 கூடையவர் 8ல் இருக்கிறார். அப்படிங்கும்போதே பெரிய மாற்றங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. முக்கியமாக பத்திரப்பதிவு,
அக்கம் பக்கத்தில் சண்டை போடாமல் இருக்கிறது நல்லது. ஆடை ஆபரணங்களை பத்திரமா பார்த்துக்கிறதுனா ஆபரணம் தொலைகிறதோ, மொபைல் தொலைஞ்சு போகிறதோ, மொபைல் உடஞ்சி போகிறதோ, லேப்டாப் உடஞ்சி போடுறது, டிக்கெட் பஸ்ஸில் போவோம், டிக்கெட் எடுப்போம், டிக்கெட்டை மிஸ் பண்ணிவிடுவோம், ஃபைன் கட்டிட்டு விடுவோம், பாஸ்போர்ட்டை மிஸ் பண்ணிவிடுவோம், ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணணும், ஆதார் கார்டில் நேம் தப்பாக போயிடும், இப்படி ஏதாவது ஒன்று தப்பாக சைன் பண்ணிடுவோம், செக் பவுன்ஸ் ஆயிரும். இப்போ பேங்க் ரிலேட்டடாக வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது நம்மளுக்கு சாதகமாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எப்போ வரைக்கும்? பிப்ரவரி மாதம் 26 வரைக்கும். பிப்ரவரி 26 மேலே எதெல்லாம் உங்களுக்கு சாதகம் இல்லைன்னு சொன்னோம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகும். அக்கம் பக்கத்தினர் கூட உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. சொல்லா இருக்குது. ஏதாவது முக்கியமான மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா 26 மேலே செய்துக்குங்க. போலிடி ஏதாவது பர்த் சர்டிஃபிகேட்டு நம்ம ஒரு டேட்டில் பிறந்திருப்போம், எல்லாம் புரிஞ்சுக்குங்க. ஒரு டேட்டில் நம்ம பிறந்திருப்போம், ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தும் போது டேட்டை மாற்றி போட்டுவிட்ருவாங்க, டேட் ஆஃப் பர்த் மாற்றிடுவாங்க. அப்புறம் அதுவே நம்மளுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் எல்லா இடத்துலையும். கடைசியில் பார்த்தா பர்த் சர்டிஃபிகேட்டுக்கும் இதுக்கும் வேரி ஆகுது. பர்த் சர்டிஃபிகேட் எந்த டேட்டுக்கு வேணும்னு சொல்லுவோம். அப்போ கண்டிப்பாக அதை அப்ளை பண்ணி வாங்கி தான் ஆகணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டை மாற்றணும். இல்லை அப்படின்னா எல்லா இடத்துலையும் நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தை பர்த் சர்டிஃபிகேட் தகுந்த மாதிரி மாற்றணும். 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணாலும் அலைஞ்சு தெரிஞ்சு தான் பண்ணணும். ஆனால் சிம்பிளாக 26/2/2026 அப்புறம் அந்த வேலைகளுக்கு உள்ளே போனீங்கன்னா புதன் வக்ர நிவர்த்தி அடையிறக்குள்ளே, அதாவது மார்ச் மிட்டுக்குள்ளேயே நீங்கள் அந்த வேலைகளை முழுமையாக செய்துக்க முடியும் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய கோச்சாரம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. பயன்படுத்தி பாருங்கள். ரைட், ஓகே. சகோதரத்துக்கு கூட மட்டும் கருத்து வேறுபாடுகள் வரும், சண்டை சச்சரவுகள்லாம் வரும், கொஞ்சம் வரும். அவங்க சொல்கிறது தான் சரின்னு பேசுவாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. சரிப்பா, முன்னாடி மட்டும் என்ன தான் பண்ண முடிஞ்சு நம்ம சகோதரத்தை ஒன்றும் பண்ண முடியல இல்லையா? ஏன்னா 3ஆம் அதிபதியே பண்ணக்கூடியவர் ஆயிடுறாரு. அவங்களால ஒரு லாபம் அப்படிங்கிறது இல்லை, நஷ்டம் ஏற்படாமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். அவங்களால நிறைய செலவுகளும் விரையும் தான் உண்டதை தவிர லாபம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம உணர்ந்துட்டுருக்கோம். ரைட். ஸோ இப்போ அதுவும் கொஞ்சம் எக்ஸஸாகவே நம்மளுக்கு தெரியுது. மாசி மாதம் 17ஆம் தேதி சுக்கிரன், மார்ச் 1ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். மிகப்பெரிய ரிலீஃப். நாளுக்குடைய ஒரு 9ல் உங்களுடைய திறமை, உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய படிப்பு, இதெல்லாம் என்னென்னவெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கோ, என்ன பொட்டன்சியலாக உங்கள்கிட்ட இருக்கோ அத்தனையும் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி இதற்கு முன்பு இருந்த அத்தனை விதமான பிரச்சனைகளையும் வேரோடு களைவதற்குண்டான எல்லா விதமான சூழலையும் அந்த சுக்கிரன் கிரியேட் பண்ணி கொடுத்துருவார். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா காமாட்சி வழிபாடு செய்யணும். 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு தினமும் காமாட்சி வழிபாடு செய்யுங்க. மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்னென்னவெல்லாம் நீங்கள் சந்திச்சாலும் சரி, எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி, அத்தனைக்கும் தீர்வு அந்த சுக்கிரன் தருவார். ரைட். 2வது, சுக்கிரன் 9ஆம் இடத்துல உச்சம். நார்மலாக போய் சும்மா வெள்ளம் உட்காரில் 9ஆம் இடத்துல போய் உச்சம் ஆயிடுச்சு. 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். அதாவது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த அத்தனை விதமான தடைகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியம், சுக்கிரனுடைய பெயர்ச்சிக்கு பின்பு உடல் ஆரோக்கியம் மேன்மடையக்கூடிய வாய்ப்புகளை சொல்கிறது. வீட்டில் ஏதாவது இனோவேஷன் பண்ணுவீங்க, அதாவது சிசிடிவி கேமரா மாட்டுறது, அதே போல் வீட்டுக்குள்ளே அந்த ரூம் ஸ்ப்ரே அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஆனால் ஆஃப் ஆகும். அந்த மாதிரி என்ன ரூம் ஸ்ப்ரே ஆகிறது. எப்பவுமே வீட்டை ப்ளசண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்துட்டு இருப்பீங்க. ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்பக்கூடிய ஒரு அமைப்பு. ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துரும். நிறைய விஷயங்களை கற்றுக்குவீங்க. வித்தைகளில் நல்ல தேர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. சமூக சேவை ஈடுபாடுகள் உண்டு. அதே போல் டூர் போகிறது, இந்த உல்லாச பயணங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் ஏற்படும். என்ன தான் மனைவி சண்டை கட்டிட்டு, வாழ்க்கை துணை நம்மகிட்ட சண்டை கட்டிட்டு டென்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் அவர்கள் மூலமாக பொருளாதார ரீதியான ஆதாயங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகளை சொல்கிறது. நம்மக்கிட்ட கொஞ்சம் காசு பணம் இருந்தாலே நம்ம கடகத்தை கையில் பிடிக்க முடியாது. இப்போ ஓரளவுக்கு சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்த்தியாகவும் இருப்போமா, அப்போ என்ன பண்ணுவோம்னா முடியாதவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய ஆரம்பிச்சிருவோம். நம்மக்கிட்ட இருக்கும்போது யாரும் நம்மளுக்கு உதவிக்கு இல்லாத போது நம்மளுக்கு யாரும் உதவி செய்யலை, அந்த எண்ணம் கூட நம்மக்கிட்ட வராது. ஐயோ அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி போட்டு தூக்கி காசுன்னு நினைக்காம செலவு பண்ணக்கூடிய ராசிகளை கடகராசி ஒன்று. அது சுக்கிரன் பலமானதுக்கப்புறம் பணம் வந்துடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதிகமாக செலவு செய்வீங்க. தயாள குணம் அப்படிங்கிறது வெளிப்படும். கடகத்தினுடைய தயாள குணம் மாத இறுதியில் வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது. எப்போ சூரியனும் செவ்வாயும் 8ஆம் இடத்துல இருந்தால் இன்னொருத்தர் ஆலோசனை கேட்க மாட்டோம் இல்லையா. சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் இன்னொருத்தருடைய ஆலோசனையை அப்பவும் கேட்க மாட்டான். ஆனால் அவங்க சொல்படி நம்ம நடந்துக்குவோம்.
அது ஒன்று இருக்குது. சொல்படி நடந்துக்குவோம், அதன் மூலமாக ஆதாயத்தையும் நம்ம அடைவோம் அப்படிங்கிறது சொல்லுது. நிறைய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, ரைட்டு. சுக்கிரன் உங்களுக்கு அங்கே இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் நன்மை தான். அது எல்லாமே ஒரு பெண்ணினுடைய உதவியால் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. மாத கடைசியில் மாசி மாதம் 27ஆம் தேதி அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையுது. குரு வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால விரயங்கள், செலவுகள் குறைக்கப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வக்ர நிவர்த்தி பற்றி தனியாக ஒரு வீடியோ பதிவு போடுறேன், பார்த்து பயன்படுத்திக்கோங்க. மேலும் கடகராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.